தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGC ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 நடவடிக்கையின் 57வது அலையை தொடங்கியுள்ளது. ரமதான் மாதத்தில் போரில் இறுதியாக உயிரிழந்த மிக இளம் தியாகி 3 நாள் குழந்தை முஜ்தபா என்பவருக்கு இந்த அலை அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என IRGC அறிவித்து தாக்குதலை நடத்தியது. அந்த 3 நாள் குழந்தை அவர் தாயின் கரங்களில் குடும்பத்தினருடன் கொல்லப்பட்டார். இந்த அலை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்குள் ஆழமாக ஊடுருவி கட்டளை மையங்கள் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை உயர் துல்லிய ஏவுகணைகளான கைபர் ஷகன், இமாத், ஹத்ரா ஆகியவற்றால் வெற்றிகரமாக தாக்கியதாக IRGC அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க தொழில்துறை நிறுவனங்களையும் உடனடியாக வெளியேற்றுமாறு ஈரான் கோரியுள்ளது. அமெரிக்கா தொடர்புடைய தொழிற்சாலைகளுக்கு அருகில் வசிப்பவர்கள் பாதுகாப்பு கருதி உடனே வெளியேற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. பாக்தாதில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ட்ரோன் தாக்குதல். 2 ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் விக்டோரியா தளத்தில் வெடிச்சத்தம் கேட்டதாக அல் மயாதீன் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் பல ட்ரோன் தாக்குதல்கள் நடந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 3 ட்ரோன்கள் மற்றும் 4 ராக்கெட்டுகள் தூதரகத்தை தாக்கியதாகவும் குறைந்தது ஒரு ட்ரோன் உள்ளே விழுந்ததாக ஒரு பாதுகாப்பு அதிகாரி AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் கிழக்கு கடற்கரையில் ஃபுஜைராவுக்கு 23 கடல் மைல் தொலைவில் ஒரு டேங்கர் மர்ம பொருளால் தாக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ராயல் நேவியின் UK மெரைடம் ட்ரேட் ஆபீஸ் எனப்படும் UKMTO இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. நங்கூரமிட்ட நிலையில் இருந்த டேங்கர் அறியப்படாத பொருளால் தாக்கப்பட்டதால் சிறிய அளவு கட்டமைப்பு சேதம் ஏற்பட்டுள்ளது. குழுவினருக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை என்று UKMTO தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹார்மூஸ் ஜலசந்தையில் போர்க்கப்பல்களை அனுப்புமாறு முக்கிய நேட்டோ நட்பு நாடுகளை கேட்டுள்ளார். ஆனால் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் இதை நிராகரித்துள்ளன. ஐரோப்பிய நாடுகள் இணைந்து செயல்படாவிட்டால் நேட்டோவின் எதிர்காலம் மிக மோசமாக இருக்கும் என்று டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் இது எங்களுடைய போர் அல்ல, நாங்கள் இதை தொடங்கவில்லை என்று கூறியுள்ளார். பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டாமர் ஹார்மூஸ் ஜலசந்தி நிலவரம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் இணைந்து சாத்தியமான ஒரு திட்டத்தை உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார். ஆனால் இது நேட்டோ பணியாக இருக்காது என்று தெளிவுபடுத்தியுள்ளார். பிராந்தியத்தில் கடல் போக்குவரத்து சுதந்திரத்தை விரைவில் மீட்டெடுக்கவும் பொருளாதார தாக்கத்தை குறைக்கவும் ஐரோப்பா, வளைகுடா நாடுகள், அமெரிக்கா ஆகியவற்றுடன் இணைந்து நம்பகமான கூட்டு திட்டத்தை வகுத்து வருவதாக ஸ்டாமர் கூறியுள்ளார். ஸ்பெயின் ஹார்மூஸ் ஜலசந்தையில் எந்த ராணுவ நடவடிக்கையிலும் பங்கேற்காது என்று உறுதியாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியின் ஈரானுக்கு எதிரான போரை சட்டவிரோதமானது என்று கருதுவதாக அந்நாட்டு பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பிரதமர் பெட்ரோ சான்சஸ் தலைமையிலான அரசு தெற்கு ஸ்பெயினில் உள்ள கூட்டுத் தளங்களை அமெரிக்க ராணுவ விமானங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளது. டிரம்பின் உதவி கோரிக்கை மற்றும் நேட்டோ எச்சரிக்கையை ஸ்பெயின் நிராகரித்துள்ளது. போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் மார்கரிட்டா ரோப்லேஸ் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் நாட்டின் வான் எல்லையை தற்காலிகமாகவும் பகுதி அடிப்படையிலும் மூடுவதாக செவ்வாய்க்காலை அறிவித்துள்ளது. வேகமாக அதிகரித்து வரும் பாதுகாப்பு நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த விதிவிலக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அமீரகம் கூறியிருக்கிறது. ஈரான் ஆயுதப்படைகள் கார்க் தீவின் முக்கிய எண்ணெய் வசதிகள் மீது எவ்வித தாக்குதலும் நடத்தப்பட்டால் அதற்கு உடனடியாக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளனர். ஆயுதப்படைகள் பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் அபோல்பல்ஸ் ஷெகார்சி கூறியது, தாக்குதலை தொடங்கிய நாட்டின் அனைத்து எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களும் உடனடியாக சாம்பலாக்கப்படும் என்று கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது அமெரிக்க அதிபர் டிரம்ப் கார்க் தீவில் உள்ள ஈரான் ராணுவ உள்கட்டமைப்பை அமெரிக்க படைகள் முழுமையாக அழித்துவிட்டதாக கூறிய பதிவை தொடர்ந்து வந்துள்ளது. அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையமான சென்காம் வெளியிட்டுள்ள தகவலின்படி பஹ்ரைன், ஈராக், இஸ்ரேல், ஜோர்டான், குவைத், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய இடங்களில் அமெரிக்க துருப்புக்களை சார்ந்த பல பேர் காயமடைந்துள்ளனர். இதில் 10 பேர் கடுமையாக காயங்களுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் மீதும் அமெரிக்க ராணுவ தளம் மீதும் ஈரானின் IRGC அதிரடி தாக்குதல். ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் தாக்குதல் ட்ரோன்கள் மூலம் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளின் ஆழமான இடங்களை தாக்கியது. திங்கட்கிழமை அதிகாலை டெல் அவீவ், குஷ்தான், ஷரோன் மற்றும் ஷோம்ரான் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் சைரன்கள் ஒலித்தன. லட்சக்கணக்கான இஸ்ரேலிய குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு அறைகளிலும் புகலிடங்களிலும் தஞ்சமடைந்தனர். அல் மயாதீன் செய்தி நிறுவனத்தின் தெஹ்ரான் செய்தியாளர் தெரிவித்ததாவது, ஈரான் ராணுவம் ஹிஸ்புல்லாவுடன் இணைந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள முக்கிய மற்றும் ராணுவ இலக்குகளை குறிவைத்து கூட்டு தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் சேனல் 12 செய்தியின்படி அல் குதுஸ் எனப்படும் ஜெருசலம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் விசித்திரமான வெடிப்பு சத்தங்கள் குடியிருப்பாளர்கள் கேட்டதாக தெரிவித்தனர். மத்திய பகுதிகளில் டெல் அவீவ் உட்பட ஈரானிய கிளஸ்டர் ஏவுகணைகளின் உடைந்த துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGC இந்த நடவடிக்கையை ட்ரூ பிராமிஸ் 4 தொடர் நடவடிக்கையின் 57வது அலை என்று அறிவித்தது. இது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் உள்ள கட்டளை மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள், ஏவுகணை பாதுகாப்பு உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டது. மேலும் IRGC கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல் உதைத் விமான தளத்தை தாக்கியதை உறுதிப்படுத்தியது. இந்த தாக்குதலுக்கு ஜோல்பகார், கியாம் போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் தாக்குதல் ட்ரோன்களை பயன்படுத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆக்கிரமிப்பு தொடங்கியதிலிருந்து 1200க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை ஈரான் சந்தித்துள்ளது. இதன் விளைவாக தற்போதைய ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இலக்குகளுக்கு எதிரான பதிலடியாக கருதுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய தரப்பு ஆரம்பத்தில் அறிவித்த
இலக்குகளை ஈரான் முற்றிலும் தோற்கடித்துவிட்டது என்று ஈரான் நாடாளுமன்றத்தின் துணைத் தலைவர் ரொஹெல்லா முதாஃபக்கர் ஆசாத் தெரிவித்தார். அமெரிக்கா இஸ்ரேலின் இந்த போர் திட்டம் பெரும் தோல்வியடைந்துள்ளது என அவர் கூறினார். இதுவரை நடந்த நடவடிக்கைகள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட கட்டங்களை பின்பற்றியவை என்றும் ஈரான் தற்காப்பு நிலையிலிருந்து தாக்குதல் நிலைக்கு மாறியுள்ளது என்றும் எதிரிகளின் இலக்குகளை துல்லியமான ஏவுகணைகள் மூலம் தாக்கும் திறன் கொண்டது என்றும் அவர் வலியுறுத்தினார். IRGC சமீபத்திய அலையை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளின் இதய பகுதியில் உள்ள முக்கிய இலக்குகள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளத்திற்கு எதிராக நடத்தியதாக அறிவித்தது. இந்த அலையை சமீபத்தில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்த 3 நாள் குழந்தைக்கு அர்ப்பணித்தது. தஸ்னீம் செய்தி நிறுவனம் IRGC-யின் பொது உறவுகள் அலுவலகத்தை மேற்கோள் காட்டி சமீபத்திய அலை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளின் இதயத்தில் உள்ள இடங்கள், கட்டளை, தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பு மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை இலக்காக கொண்டது என்றும் தெரிவித்தது. இந்த தாக்குதல்கள் கைபர் ஷெகன், இமாத், கத்ர் உள்ளிட்ட துல்லியமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி நடத்தப்பட்டன. இவை குறிப்பிட்ட இலக்குகளில் மிக உயர் துல்லியத்துடன் தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டவை என IRGC அறிவித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணை முடக்கம் காரணமாக வளைகுடா எண்ணெய் உற்பத்தி பெருமளவு குறைந்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் 3வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் ஹார்மோஸ் நீரிணை கிட்டத்தட்ட மூடப்பட்டுள்ளதால் வளைகுடா பிராந்தியத்தின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை கடுமையாக குறைத்துள்ளனர். இது உலக எரிசக்தி சந்தையில் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று ப்ளூம்பெர்க் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உலகின் மிக முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து பாதையான ஹார்மோஸ் நீரிணை வழியாக உலக எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 5 1 பங்கு செல்கிறது. தற்போதைய இடையூறு காரணமாக டேங்கர்கள் போக்குவரத்து கிட்டத்தட்ட நின்றுவிட்டதால் பிராந்திய உற்பத்தியாளர்கள் சேமிப்பு திறன் நிரம்பிய நிலையில் உற்பத்தியை குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் உற்பத்தி குறைப்பு சுமார் 1.5 மில்லியன் பேரல் ஒரு நாளுக்கு என குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது UAE-யின் உற்பத்தி கிட்டத்தட்ட பாதியாக குறைந்துள்ளது. குவைத்தில் உற்பத்தியில் 1.3 மில்லியன் பேரல் ஒரு நாளுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த குறைப்புகள் லாஜிஸ்டிக் தடைகளை பிரதிபலிக்கின்றன. டேங்கர்கள் நீரிணையில் செல்வதில் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றன. சவுதி அரேபியாவின் உற்பத்தி கடந்த வாரம் 2 முதல் 2.5 மில்லியன் பேரல் ஒரு நாளுக்கு குறைந்துள்ளது. ஈராக்கின் உற்பத்தி சுமார் 2.9 மில்லியன் பேரல் ஒரு நாளுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. ஹார்மூஸ் வழியாக எண்ணெய் நகர்த்த இயலாமை சேமிப்பு திறனை விரைவாக நிரப்பியுள்ளதால் எண்ணெய் வயல்களில் உற்பத்தி குறைக்கப்பட்டுள்ளது. போர் நீடித்தால் சாதாரண நிலை திரும்பிய பின்னரும் உற்பத்தியை விரைவாக மீட்டெடுப்பது சிக்கலாக இருக்கும் என்று தொழில்துறை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இடையூறுக்கு பதிலடியாக சில வளைகுடா நாடுகள் ஹார்மூஸ் நீரிணையை தவிர்த்து மாற்று வழிகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. சவுதி அரேபியா செங்கடலில் உள்ள ஏற்றுமதி முனையங்களுக்கு மில்லியன் கணக்கான பேரல் எண்ணெய்களை அனுப்பி வருகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தனது பைபாஸ் உள்கட்டமைப்பை பயன்படுத்தி நீரிணைக்கு வெளியே உள்ள துறைமுகங்களுக்கு எண்ணெயை திருப்பி வருகிறது. ஆனால் இந்த மாற்று பாதைகள் திறன் வரம்புக்குட்பட்டவை. ஹார்மூஸ் வழியாக செல்லும் அளவுக்கு முழுமையாக ஈடுகட்ட முடியாது. எண்ணெய் உற்பத்திக்கு அப்பால் போர் வளைகுடாவின் எரிசக்தி துறையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. UAE-யின் முக்கிய ஏற்றுமதி மையமான ஃபுஜேராவில் ட்ரோன் தாக்குதல்கள் துறைமுக ஏற்றுதல் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. கத்தாரின் உலகின் மிகப்பெரிய LNG ஆலை உற்பத்தியை நிறுத்தியுள்ளது. பல சுத்திகரிப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் எரிபொருள் போக்குவரத்து செலவுகளை கடுமையாக உயர்த்தி உலக எரிசக்தி விநியோக சங்கிலிகளில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளன. தற்போதைய நிலவரப்படி ஹார்மோஸ் நீரிணை போக்குவரத்து கிட்டத்தட்ட நின்ற நிலையில் உள்ளது. சில கப்பல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. உலக எண்ணெய் விலை $100 தாண்டியுள்ளது. மேலும் இடையூறு நீடித்தால் மேலும் உயரும் அபாயம் உள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGC ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கையின் 57வது அலையை தொடங்கியுள்ளது. ரமதான் மாதத்தில் போரில் இறுதியாக உயிரிழந்த மிக இளம் தியாகி 3 நாள் குழந்தை முஜ்தபா என்பவருக்கு இந்த அலை அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என IRGC அறிவித்து தாக்குதலை நடத்தியது. அந்த 3 நாள் குழந்தை அவர் தாயின் கரங்களில் குடும்பத்தினருடன் கொல்லப்பட்டார். இந்த அலை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்குள் ஆழமாக ஊடுருவி கட்டளை மையங்கள் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை உயர் துல்லிய ஏவுகணைகளான கைபர் ஷெகன், இமாத், கத்ர் ஆகியவற்றால் வெற்றிகரமாக தாக்கியதாக IRGC அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க தொழில்துறை நிறுவனங்களையும் உடனடியாக வெளியேற்றுமாறு ஈரான் கோரியுள்ளது. அமெரிக்கா தொடர்புடைய தொழிற்சாலைகளுக்கு அருகில் வசிப்பவர்கள் பாதுகாப்பு கருதி உடனே வெளியேற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது.